விஜய் அவர்கள் பேச்சுக்கு திமுக சார்பா சுப்பிரமணியம் அவர்கள் தன்னோட பதிலடியை கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன பேசினாங்க, விஜய் அவர்கள் பேசி என்ன கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க, டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினத்துல என்னென்ன தவறுகள் நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருந்தாங்க. அதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் மருத்துவமனைகளில் பிரசவம் பார்ப்பதற்காக மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதுக்காக தான் சுப்பிரமணியம் அவர்கள் தன்னோட பதிலடியை கொடுத்திருக்காங்க. சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் யாரோ எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. உண்மையாலுமே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் அந்த மருத்துவமனைக்கு போய் பார்த்தாரா? பார்க்காம பேசக்கூடாது, அங்க எல்லா வசதியும் கரெக்டா தான் இருக்கு, பேப்பரை பார்த்து பேசக்கூடாது அப்படி சொல்லி விஜய் அவர்களுக்கு சுப்பிரமணியம் அவர்கள் தன்னோட பதிலடியை கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழே கமெண்ட்ல விஜய் அவர்கள் சொன்னது விஷயம் தான். விஜய் அவர்கள் போய் பார்க்கலாம், நாங்க தினந்தோறும் அங்கதான் இருக்கோம், அங்க மருத்துவர்கள் இல்ல, மருத்துவர்கள் எங்களை ஒழுங்கா கவனிப்பது கிடையாது அப்படி சொல்லி மக்கள் கமெண்ட் பண்ணி கொண்டும் வருகிறார்.